கட்டமைச்சு வச்சிருப்பாங்க. அந்த கண்ணகி நகர் பகுதி பார்த்தீங்கன்னாங்க, இன்னைக்கும் அடிப்படை தேவைகளுக்காக போராடிட்டு இருக்கிற மக்கள் தான். எல்லாரும் உழைச்சு சாப்பிடுற மக்கள். கடினமா உழைக்கிறவங்க. காலையில வேலைக்கு போனா நைட்டு 10, 11 மணி வரைக்கும் பயங்கரமான கடுமையான வேலைகள செஞ்சு உழைச்சிட்டு வர்ற மக்கள் தான் அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடிப்படை தேவைகள் கூட ஆ அங்க இல்ல. எத்தனையோ எம்எல்ஏக்கள் வராங்க, எம்பிக்கள் வராங்க. பஞ்சாயத்து தலைவர் வராரு. அந்த பகுதிய பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க கண்ணு ஏனோ அந்த பக்கம் திரும்பல. அதனால தான் பேரு கண்ணகி. அவங்களுக்கெல்லாம் கண் நகியோ என்னமோ தெரியல. அப்படிப்பட்டு ஒதுக்கப்பட்ட ஒரு பகுதி தாங்க கண்ணகி நகர். நீங்க அந்த பகுதியில நின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். சுத்தி 6 மாடி, 7 மாடி, 8 மாடி. அவங்க எல்லாமே கூட அந்த கண்ணகி நகர் பத்தி ஒரு மிரட்சியோட பார்ப்பாங்க. அச்சத்தோட பார்ப்பாங்க. பயத்தோட பார்ப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு பகுதியிலிருந்து ஒரு பொண்ணு கிளம்பி போயி தங்கம் வாங்கி இந்தியாவுக்கே பெருமை சேர்த்திருக்குன்னா கொண்டாடாம இருக்க முடியுமாங்க? இந்தியாவே திரும்பி பாக்குதுங்க இன்னைக்கு கண்ணகி நகர.